Today I stand here with a dream of building a new Nepal, with a fire of hope and passion burning within me. But my heart is heavy because this dream seems to be slipping away. Rise and shines, futures of this upcoming imperial empire. I, Avishkar Raut, the head boy of this everlasting imperial institute, Holy Bell English Secondary School, welcomes you with open arms to our 24th annual program. 1933 தொடக்கம் 45 ஆண்டு காலப்பகுதிகளில் குறுகிய மீசை வைத்த ஒரு நபர் ஜெர்மனியின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அவர் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர் போட்ட மூலதனமே அவருடைய பேச்சு திறன் தான். இவரை பற்றி 1000 குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவருடைய பேச்சு திறனை யாராலும் மறுத்துவிட முடியாது. அவருடைய உரைகள் ஒவ்வொன்றும் சாதாரணமான சொற்கள் போன்று இல்லாமல் ஒவ்வொன்றும் தீப்பொறியாக வெடித்தது. அவருடைய பேச்சு ஆரம்பத்தில் மெதுவாகத்தான் தொடங்கும், பிறகு அது புயல் வேகத்தில் வீசி எதிரே இருக்கும் அனைவரையும் அவரின் பக்கம் இழுத்து செல்லும். அவர் பேசும்போது காணப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கின்ற உணர்ச்சிகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் மிதமான முறையில் கையாண்டு அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்கள் மனதை ஈர்க்கும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். சாதாரணமாக இவருடைய பேச்சை கேட்க வந்த ஒரு கூட்டத்தை போராளிகளாக மாற்றும் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்படி மாற்றியும் காட்டியவர். அவருடைய கை, முகம், குரல்கள் என்று ஒவ்வொன்றும் 1000 முறை ஒத்திகை பார்த்ததற்கு பிறகு அரங்கேற்றப்பட்ட நாடக மேடை போன்று தவறுகள் கூட இல்லாமல் ஓங்கி ஒலிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளருடைய பெயர் தான் அடால்ஃப் ஹிட்லர். இவருக்கு பிறகு இவரை போன்று பேச்சாற்றல் கொண்டு யாரும் இந்த மண்ணில் பிறந்து விடவில்லை. ஆனால் நேபாளத்தில் ஹொலிபெல் என்று கூறப்படுகின்ற ஒரு பாடசாலையில் அந்த பாடசாலையினுடைய 24வது நிறைவு விழா ஒன்று நடக்கின்றது. அந்த விழாவில் நேபாளத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை பற்றி தீவிரமான ஒரு பேச்சை ஒரு சிறுவன் பேசுகிறான். அந்த பேச்சில் அந்த சிறுவன் கையாண்ட சொல்லாடல்களும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜும் அப்படியே நான் ஏற்கனவே கூறிய அந்த பேச்சாளருடைய அந்த பேச்சு திறனை தான் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியது. I'm present here today to immortalize a monumental change in the course of history. Nepal, our mother, this country gave us birth. இவருடைய இந்த பேச்சு தான் இப்போது சமூக வலைதளங்களில் பாரியதொரு பேசுபொருளாகவும் வைரலாகவும் காணப்படுகின்றது. இதுவரை பல மில்லியன் கணக்கான பார்வையாளர்களையும் தாண்டி இந்த வீடியோ சென்று கொண்டிருப்பதற்கான ஒரு காரணம் இங்கே இருக்கின்றது. நேபாளத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற மக்களினுடைய போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய பேச்சும் மக்களுடைய எதிர்காலத்தினுடைய தேடல்களாகவே காணப்படுவதால் இன்னும் அது உணர்ச்சி பூர்வமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. அவருடைய பேச்சில் நேபாளத்தை ஒரு தாயாக எடுத்துக்கொண்டு பல கேள்விகள் எழுப்பியிருந்தார். நேபாளம் என்ற தாய் நம்மை பெற்றெடுத்து வளர்த்தாள். அதற்கு பதிலாக அவள் என்ன கேட்டாள்? நேர்மை, கடினமான உழைப்பு போன்றவற்றை தான் நம் பங்களிப்பாக கேட்டாள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? வேலையின்மை என்ற சங்கிலிகளால் கட்டுண்டு கிடைக்கின்றோம். அரசியல் கட்சிகளின் சுயநல ஆட்டத்தில் சிக்கியுள்ளோம். ஊழல் எங்கள் எதிர்காலத்தின் விளக்கை அணைத்து விட்டது என்று அந்த ஒரு தொனியில் இவர் பேசுகின்ற போது அனைவராலும் அது பாராட்டப்பட்டது. Nepal, our mother, this country gave us birth, nurtured us. But what did it ask in return? Just our honesty, our hard work, our contribution. But what are we doing? We are bounded by the chains of unemployment, fleeing abroad in search of opportunities. We are trapped by the selfish games of political parties. Corruption has woven a web that is extinguishing the light of our futures. Youth, rise! We are the torch bearers of change. If you do not raise our voices, who will? If you do not raise our voices, who will? If you do not build this nation, who will? We are the fire that will burn away the darkness. We are the storm that will sweep away injustice and bring prosperity. பல பேர் அன்று காணாமல் போன வரலாற்று தலைவர்கள் நேபாளத்தில் இன்று மீண்டும் பிறந்திருக்கின்றார்கள் என்று பல கருத்துக்களை அந்த காணொளியின் கீழ் பதிவு செய்திருக்கின்றார்கள். தற்போது நேபாளத்தில் காணப்படுகின்ற அரசியலில் பல ஊழல்கள் நிறைந்திருப்பதாகவும், இளைஞர்கள் வேலையின்மை போன்ற நிலைமையினால் பாதிக்கப்படுவதாகவும், வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து இருப்பதாலும் மக்கள் தெருவுக்கு இறங்கி போராட்டங்களை நடத்துகின்ற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இவருடைய பேச்சானது வெளிவந்ததால் அது மிகவும் ஒரு
பாரிய பேசுபொருளாக காணப்படுகின்றது. நேபாளத்தில் என்ன நடந்து முடிந்தது என்பது தொடர்பான தெளிவான பல தொகுப்புகளோடு ஒரு காணொளியும் இதற்கு முதலில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதனுடைய லிங்கை இந்த வீடியோவினுடைய முதல் கமெண்டாக பதிவு செய்து வைத்திருக்கின்றேன். அதனையும் சென்று பார்வையிடுங்கள் என்று கூறி, அத்தோடு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக இது போன்ற பல்வேறுபட்ட தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் கூறிவிட்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி. Our ancestors shed their blood to give us this nation. We cannot sell it. We cannot lose it. We are the fire. We will burn every despair away. Now we must decide. Now we must decide. Will we drown in the darkness of despair or rise as the sun of hope? Will we change the